வணக்கம். பிரசவத்துக்கு அப்புறம் உடல் எடையை குறைச்சு எப்படி ஒரு தட்டியான வயிற்ற பெறுவது அப்படிங்கறத பத்தின இந்த ஒரு விரிவான விளக்க தொகுப்புக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ஒரு புது அம்மாவா இது எவ்ளோ சவாலான காலகட்டம்னு எனக்கும் நல்லாவே புரியுதுங்க. ஆனா உங்க உடம்புல ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றங்களை நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. சரியான புரிதலோட ரொம்ப சுலபமா இந்த பயணத்தை நாம கடக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான ரொம்பவும் நிதானமான வழிகாட்டுதல உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது தாங்க இதோட முக்கியமான நோக்கமே. இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற அந்த முக்கியமான கேள்வி, அது என்ன தினசரி ஃபார்முலா அப்படிங்கிறது தானே? பிரசவத்துக்கு பிறகு உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர உதவும் ஒரு ரகசியமான ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்முலா இருக்குங்க. புது தாய்மார்களை எந்த விதத்திலையும் சோர்வடையச் செய்யாம ஆனா மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இதை கேட்கறதுக்கு நீங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பகுதி 1. உடல் மாற்றங்கள். மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது. கர்ப்பம் அப்படிங்கிற அந்த நிலையையும் அதனால ஏற்படுற உடல் எடை அதிகரிப்பையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இந்த அதிகரிப்பு அப்படிங்கிறது ஏதோ தப்பா நடந்துட்ட ஒரு விஷயம் கிடையாதுங்க. அது கர்ப்ப காலத்துல ரொம்ப இயல்பா கட்டாயமா நடக்கக்கூடிய நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இயற்கையான வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால இந்த அதிகரிப்பு அப்படிங்கறத ஒரு குறையாவோ தப்பாவோ நீங்க ஒருபோதும் பார்க்கக்கூடாது. இது கர்ப்ப காலத்திலயும் அதுக்கு பின்னாலேயும் நம்ம உடம்புல ஏற்படுற ஒரு சாதாரண இயற்கை மாற்றம் தாங்க. இது ஒரு மறுக்க முடியாத உயிரியல் உண்மை. இந்த உண்மைய நாம முழுமையா உணர்ந்து இது கூட போராடாம இத ரொம்ப சரியா கையாள்றதுக்கான ஒரு முறையான திட்டத்தை நாம உருவாக்கிக்கணும். பகுதி 2. தினசரி அர்ப்பணிப்பு. நிலைத்த தன்மையின் சக்தி. தினமும். ஆமாங்க, இந்த ஒரு வார்த்தைய உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க பிரசவத்துக்கு பிறகான அந்த மீட்பு பயணத்துல கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியான ஈடுபாடு அப்படிங்கறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. வாரம் ஒரு முறை ரொம்ப கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி செய்யறதை விட தினமும் சின்ன அளவுல தொடர்ந்து செய்யறதுல தாங்க உங்க வெற்றிக்கான ரகசியமே அடங்கியிருக்கு. ஒரு பக்கம் தூக்கமில்லாத ராத்திரிகள், இன்னொரு பக்கம் இடைவிடாம டயப்பர்களை மாத்திர வேலைன்னு ஒரு புது குழந்தைய பாத்துக்கிறது நிஜமாவே ஒரு சின்ன போர்க்களம் மாதிரி தாங்க இருக்கும். இந்த ஒரு அதீத பரபரப்பான சூழ்நிலையில தினமும் அப்படிங்கிற இந்த வார்த்தைய ஒரு பெரிய சுமையா நீங்க நினைக்க வேண்டாம். மாறாக உங்களுக்கு ஒரு மன அமைதியையும் வாழ்க்கையில ஒரு சின்ன ஒழுங்கையும் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமா இதை பயன்படுத்துங்க. பகுதி 3. 3இன் விதி. தங்க விகிதம். 2 முதல் 3. பாருங்க, இது வெறும் சாதாரண எண்கள் மட்டும் கிடையாது. உங்கள நீங்களே ரொம்ப வருத்திக்காம பிரசவத்துக்கு பிறகான உங்க உடம்ப ரொம்ப சரியான வேகத்துல பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான அளவீடு இதாங்க. உங்க உடல் நலனை மேம்படுத்த ஒரு நாளைக்கு இந்த சின்ன அளவுல நேரம் ஒதுக்கினா போதுமானது. இத கேக்குறப்போ இதை எப்படி செய்யறதுன்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? இத ரொம்ப சுலபமா 3 சின்ன பகுதிகளா நம்ம பிரிக்கலாம். எத்தனை முறை? அதாவது 2 அல்லது 3 முறை. எப்படி செய்யறது? சின்ன சின்ன பயிற்சி வகுப்புகளா பிரிச்சு செய்யறது. எதுல கவனம் செலுத்துறது? செஞ்ச எண்ணிக்கையில மட்டும். இப்படி ஒரு பெரிய இலக்க சின்ன சின்னதா நம்ம சுலபமா கையாளக்கூடிய அளவுகளா பிரிச்சு செயல்படும்போது புது தாய்மார்களுக்கு அது எந்த விதத்திலையும் ஒரு சுமையாவே தெரியாதுங்க. சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேரும்போது என்ன நடக்குதுன்னு பாப்போம். உங்களுடைய அர்ப்பணிப்பு தினமும் இருக்கணும். நீங்க பயிற்சி செய்யற அந்த அளவு வெறும் 2 முதல் 3 ஆக மட்டுமே இருக்கணும். அதையும் சின்ன சின்ன வகுப்புகளா நீங்க கையாளணும். இந்த சின்ன அளவீடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கான ஒரு முழுமையான ஆனா ரொம்ப சிம்பிளான மீட்பு திட்டமா எப்படி மாறுதுன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். பகுதி 4. ஒரு ஆதரவான சமூகம். எங்களுக்கு அப்பாள். நன்றி நண்பர்களே. உண்மையில இது வெறும் வார்த்தை கிடையாதுங்க. இந்த பயணத்துல நீங்க ஒருபோதும் தனியா இல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு அன்பான நினைவூட்டல் தான் இது. உங்களுடைய இந்த சவால்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு முழு ஆதரவா நிக்கிறதுக்கு ஒரு பெரிய சமூகமும் நல்ல நண்பர்களும் உங்களை சுத்தி இருக்காங்க அப்படிங்கறத எப்பவும் மறந்துடாதீங்க. இப்போ உங்களுக்கான இறுதியான கேள்வி இதுதான். அந்த 2 முதல் 3 அப்படிங்கிற சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த நடைமுறைய இன்னைக்கு நீங்க எப்படி தொடங்க போறீங்க? உங்க உடல் மாற்றங்களை ரொம்ப அன்போட ஏத்துக்கோங்க. அன்பான நண்பர்களோட ஆதரவோட ரொம்ப நம்பிக்கையா முன்னாடி போங்க. கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி நிச்சயம்தாங்க.